எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். ஸோ பிஜேபி கட்சியை சேர்ந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ் என்பவர் தான் இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவையில் 288 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த மாநிலத்தில் 288 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைமையிலான மகாயுதி கூட்டணி தான் வின் பண்ணியிருக்காங்க. 288 உறுப்பினர்கள், அதாவது 288 தொகுதிகளில் மகாயுதி கூட்டணி பார்த்தீங்கன்னா 230 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க மகாராஷ்டிராவில். இதில் பிஜேபி மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக 132 இடங்களில் வின் பண்ணியிருக்கு. ஏக்நாத் ஷிண்டே, மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் தலைமையிலான சிவசேனை கட்சி 57 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி 41 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மகாயுதி கூட்டணி 230 இடங்களில் வெற்றி பெற்று மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ அந்த மாநிலத்தில் இப்போ புதிய முதலமைச்சராக தேவேந்திர ஃபட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இன்னைக்கு அவர் பொறுப்பேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ் பார்த்தீங்கன்னா 3வது முறையாக மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. ஸோ ஏற்கனவே 2014 to 19 ஆண்டு வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அடுத்து 2019ஆம் ஆண்டு ஒரு சில நாட்களுக்கு மட்டும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இப்போ 3வது முறையாக இந்த வருஷம் மகாராஷ்டிராவில் பொறுப்பேற்கிறாரு இந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ் என்பவர். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க. அடுத்த ரீசன் நியூஸ், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. ஸோ அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒமர் அப்துல்லா தான் அதாவது ஒமர் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி தேசிய மாநாட்டு கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதன்படி தேசிய மாநாட்டு கட்சியை சேர்ந்த ஒமர் அப்துல்லா முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து ஹரியானாவில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி கட்சியை சேர்ந்த நயாப் சிங் சைனி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. உங்களுக்கான கொஸ்டின், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இப்போ தேர்தல் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதில் அந்த ஜார்க்கண்ட் மாநில தேர்தலில் வெற்றி பெற்று யார் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். இரண்டாவது கேள்வி, அம்ருத் பாரத் ரயில் நிலையம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2023ஆம் ஆண்டு. 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் இந்த அம்ருத் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் நேமை பார்க்கும்போது இது ரயில் நிலையம் தொடர்பான ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ அது என்ன ரயில் நிலையம் தொடர்பான ஸ்கீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் நிறையா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரயில் நிலையங்களை உலக தரத்தில் மேம்படுத்துவதற்காக தான் இந்த ஸ்கீமை தொடங்கியிருக்காங்க. மறுசீரமைக்கிறது, ரயில் நிலையங்களை மறுசீரமைக்கும் வகையில் தான் அம்ருத் பாரத் ரயில் நிலையம் திட்டமானது 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்கீமை ரயில்வே அமைச்சகம் தான் செயல்படுத்துகிறாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ரயில் நிலையங்களை மறுசீரமைக்கிறதுக்காக எத்தனை ரயில் நிலையங்களை தேர்வு செஞ்சுருக்காங்கன்னா 1318 ரயில் நிலையங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி என்ன மறுசீரமைப்பாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள் அமைக்கிறது, அதே மாதிரி ட்ரெயினில் பயோ டாய்லெட் யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதோட சீட்டு ரயில் நிலையங்களில், அதாவது ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சீட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்ல தரமான சீட் போடுறது, அதே மாதிரி கழிவறைகளை மேம்படுத்துறது, நெக்ஸ்ட் வெயிட்டிங் ரூம். இப்போது ட்ரெயின் பேசஞ்சர் இருக்காங்களே, அவங்க ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னாடி, ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுவாங்களே, அந்த டைமில் வெயிட்டிங் ரூம் அவங்களுக்காக கிரியேட் பண்ணுறது, ஃப்ரீ வைஃபை வசதி வழங்குறது, இந்த மாதிரி உலக தரத்தில் ரயில் நிலையங்களை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 1318 ரயில் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு மறுசீரமைப்பு செய்வதற்காக. ஸோ முதல் கட்டமாக 508 ரயில் நிலையங்களில் பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு பணிகள் 2023 தொடங்கினாங்க. இரண்டாவது கட்ட பணி பார்த்தீங்கன்னா 554 ரயில் நிலையங்களில் மேம்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதன்படி இந்த 554 ரயில் நிலையங்களில் 34 ரயில் நிலையங்கள் நம்ம தமிழ்நாட்டுடைய ரயில் நிலையங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள். ஸோ இப்போ எதுக்காக இந்த அம்ருத் பாரத் ரயில் நிலையம் திட்டம் பற்றி பார்க்குறோன்னா, ஸோ இந்த திட்டம் குறித்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோம். மேலும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதில் ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக
டிசம்பருக்குள்ள 1000 கூடுதல் பொதுப்பேட்டிகள் வந்து சேர்க்கப்படும். ட்ரெயினில் வந்து 1000 புதிய அதாவது கூடுதல் பொதுப்பேட்டிகள் வந்து ட்ரெயினில் சேர்க்கப்படும், ஏசிக்கு பதிலாக, ஏசி கம்பார்ட்மெண்ட் பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே சட்டத்திருத்த மசோதாவையும் இவர் வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு, அறிமுகம் செஞ்சிருக்காரு மக்களவையில். ஸோ இந்த ரயில்வே சட்டத்திருத்த மசோதா அப்படிங்கிறது இந்திய ரயில்வே வாரிய சட்டம் 1905 மற்றும் ரயில்வே சட்டம் 1989 இதை வந்து ஒருங்கிணைச்சு ரயில்வே நிர்வாகங்களை வந்து எளிமைப்படுத்தும் வகையில் தான் இந்த மசோதாவானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த 3வது கேள்வி, நாட்டிலேயே முதன்முறையாக எந்த மாநிலத்தில் சிறைவாசிகள் உறவினர்களுடன் வீடியோ காலில் பேசுவதற்கான வசதி தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சிறைச்சாலைகளில் இருக்காங்களே சிறைவாசிகள், அவங்க வந்து அவங்க குடும்பத்தினரோட பேசுவதற்காக வீடியோ கால் வசதியானது நாட்டிலே முதன்முறையாக நம்ம தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் வந்து கோவையில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில் இந்த வீடியோ கால் வசதியை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த வீடியோ கால் வசதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 5 முறை ஒரு அழைப்புக்கு வந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் அவங்க வீடியோ கால் பேச முடியும். இப்போ வந்து மாதத்துக்கு 10 முறை வீடியோ கால் பேச முடியும், அதுவும் ஒரு கால் வந்து 12 நிமிஷங்கள் வரைக்கும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள். நெக்ஸ்ட் 4வது கேள்வி, விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலத்துக்கான விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ பார்த்தீங்கன்னா விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக எந்த மாநிலத்தில் வந்து விளையாட்டை வந்து நல்லா ஊக்குவிக்கிறாங்க அது தொடர்பான விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விருது நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை விளையாட்டு வீரர்களுக்கு வந்து நிதி உதவி வழங்குறதுக்காக அறக்கட்டளை வந்து சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குறதுக்காக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம் வந்து செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பல்வேறு போட்டிகள், சர்வதேச அளவிலான போட்டிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு முயற்சி நடத்தப்படுது. இன்னும் போட்டிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடத்தப்படுது. முதலமைச்சர் கோப்பை போட்டிகளானது நடத்தப்படுது நம்ம தமிழ்நாட்டில் கூடிய வீரர்களை வந்து முன்னேற்றுவதற்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்பின் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையானது ஊக்கப்படுத்தப்படுது. ஸோ அதன்படி விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய சிறந்த மாநிலத்துக்கான விருதானது நம்ம தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக தில்லியில் வந்து இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு சார்பில் 14வது சர்வதேச விளையாட்டு கருத்தரங்கு நடைபெற்றது. ஸோ அந்த கருத்தரங்கில் தான் விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலத்துக்கான விருது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ விளையாட்டுக்கான விருது வழங்கப்பட்டதுனால ஒரு 2 ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை. ஸோ இந்த சாம்பியன் அறக்கட்டளை அப்படிங்கிறது வந்து 2023ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டது. இந்த சாம்பியன் அறக்கட்டளைக்கான விளம்பர தூதராக கிரிக்கெட் வீரர் MS தோனி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம அப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ எதுக்காக இந்த சாம்பியன் அறக்கட்டளை அப்படின்னா, இப்போ விளையாட்டு வீரர்கள், ஏழை வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் இருக்காங்கன்னா அவங்க இப்போ இன்டர்நேஷனல் கேம்ஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, இன்டர்நேஷனல் காம்படிஷனில் அவங்க வந்து பங்கு பெறணும் அப்படின்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டியது இருக்கும். வெளிநாடுகளில் தான் போட்டிகள் அதிகமாக நடத்தப்படும். ஸோ அப்போ வெளிநாடுகளுக்கு செல்லணும்னா ஏழை மாணவருக்கு வந்து பயிற்சி பெறுவது, அதுக்காக வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வெளிநாடுகளுக்கு செல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு நிதி உதவியானது தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியான டைமில் இந்த அறக்கட்டளை பார்த்திங்கன்னா ஏழை விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி அளிக்கிறாங்க. ஸோ அந்த நோக்கத்துக்காக தான் ஏழை விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த அறக்கட்டளையானது தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் ஸ்கீம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டையொட்டி தான் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. இதை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருப்பாங்க. எங்கே அப்படின்னா மதுரையில் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அனைத்து ஊராட்சிகள்லையுமே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கணும் ஃப்ரீயாக அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 33 வகையான விளையாட்டு உபகரணங்களானது வழங்கப்படுகிறது. ஸோ இது வந்து 86 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படுகிறது இந்த ஸ்கீம். மேலும் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சி, நகராட்சியில் இருக்காங்க இல்லையா விளையாட்டு வீரர்கள், அவங்களுக்கு உபகரணம் வழங்கும் திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கு, விரிவுபடுத்தியிருக்காங்க இதை. ஸோ அதன்படி 100 கோடியில் அவங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களானது வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ். நெக்ஸ்ட் 5வது கேள்வி,
ஐநா பொதுச்சபை எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 193 உறுப்பு நாடுகள். ஸோ இதுவே வந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில், யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து 15 உறுப்பு நாடுகள் இருக்கு. இது நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம். 10 நாடுகள் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள். இதுல 5 நாடுகள் நிரந்தரமான உறுப்பு நாடுகள். நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு வந்து வீட்டோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அதே மாதிரி ஐநா பொதுச்சபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 193 உறுப்பு நாடுகளை கொண்டது. இப்போ ரீசெண்டா இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தீர்மானம் ஐநால நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்னன்னா செனகல் தான் அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. என்ன தீர்மானத்தை செனகல் நாடு முன்மொழிஞ்சிருக்கு அப்படின்னா பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதியான தீர்வு அப்படிங்கிற ஒரு வரைவு தீர்மானத்தை தான் செனகல் நாடு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த தீர்மானம் எதுக்காக, அந்த வரைவு தீர்மானம் எதுக்காக அப்படின்னா கிழக்கு ஜெருசலம் உட்பட 1967 ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துடைய பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் வந்து முழுமையாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தீர்மானம், பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதியான தீர்வு அப்படிங்கிற ஒரு தீர்மானமானது செனகல் நாட்டினால கொண்டு வரப்பட்டிருக்கு ஐநா பொதுச்சபையில. ஸோ அந்த தீர்மானத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா உட்பட 157 நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட 8 நாடுகள் வந்து எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. 7 நாடுகள் இந்த வாக்களிப்புல பங்கேற்காம புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அதன்படி மொத்தமா அதிகமா பார்த்தீங்கன்னா 157 நாடுகள் ஆதரவோட இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்த 6வது கேள்வி, உலகிலேயே முதன்முறையாக பாலியல் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு மற்றும் ஓய்வூதியம் வழங்கும் சட்டத்தை எந்த நாடு இயற்றியுள்ளது? ஆன்சர் பெல்ஜியம். ஸோ பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தில் வந்து பெல்ஜியம் நாட்டில் இப்போது பாலியல் தொழில் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து மகப்பேறு விடுப்பு வழங்கணும், அதே மாதிரி ஓய்வூதியம் வழங்கணும், நெக்ஸ்ட் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நாளில் லீவ் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு ஊழியர், இப்போது சாதாரண ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்லாம் வழங்கப்படுதோ, லீவு இந்த மாதிரிலாம் வழங்குறாங்களே, ஓய்வூதியம்லாம் வழங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த பாலியல் தொழிலாளர்களுக்கும் வழங்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டமானது பெல்ஜியம் நாட்டில் உலகிலே முதன்முறையாக இந்த நாட்டில் இயற்றப்பட்டிருக்கு. கவனிங்க, மற்ற ஊழியர்களுக்கு கிடைக்கிற மாதிரியே அனைத்து உரிமைகளும் பாலியல் தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் வகையில ஒரு சட்டமானது பெல்ஜியம் நாட்டில் உலகிலே முதன்முறையாக இயற்றப்பட்டிருக்கு. ஸோ பாலியல் தொழிலாளர்கள் செய்கிறாங்களே, பாலியல் தொழில் செய்கிறாங்களே பாலியல் தொழிலாளர்கள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகப்பேறு விடுப்பு வழங்குறது, ஓய்வூதியம் வழங்குறது, அப்புறம் காப்பீட்டு வசதி வழங்குறது, அவங்களுக்கு உடல் சரியில்லை அப்படின்னா அந்த நாளில் விடுமுறை அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான உரிமைகள்லாம் அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு இப்போ அந்த சட்டமானது இயற்றப்பட்டிருக்கு. கடந்த 2022 பெல்ஜியத்தில் பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் அப்படிங்கிறது குற்றமற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பாலியல் தொழில்ங்கிறது ஒரு குற்றமற்ற தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 2022 அறிவிச்சிருக்காங்க. அதை அடுத்து இந்த சட்டமானது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு உலகிலே முதன்முறையாக பெல்ஜியத்தில். நெக்ஸ்ட் 7வது கேள்வி, நாட்டில் அதிக அலோபதி மருத்துவர்களை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஸோ அலோபதி மருத்துவர்கள் அப்படின்னா ஆங்கில மருத்துவம், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆங்கில மருத்துவம் மேற்கொள்றவங்கள தான் நம்ம வந்து அலோபதி மருத்துவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ மகாராஷ்டிரால தான் நம்ம நாட்டிலே அதிக எண்ணிக்கையில் அலோபதி மருத்துவர்கள் இருக்கிறாங்க. கவனிங்க, நாட்டிலே அதிகமான அலோபதி மருத்துவர்களை கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா வந்து 2,09,540 மருத்துவர்களோட முதலிடத்துல இருக்கு. 2வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு. நேற்று கூட பார்த்துருப்போம். நேற்று பெண் தொழில் முனைவோர்கள் எண்ணிக்கையில நம்ம தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதே மாதிரி இதுலயும் 2வது இடம் தான். அலோபதி மருத்துவர்கள் அதிக எண்ணிக்கையில கொண்ட மாநிலமாக 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. 1,49,399 மருத்துவர்கள் இருக்காங்க. கர்நாடகா 3வது இடம், 4வது இடத்துல ஆந்திரா, உத்தரப்பிரதேசம் 5வது இடம். ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மருத்துவர் மற்றும் மக்கள் தொகை விகிதம் அப்படிங்கிறது 1:811 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் நவம்பர் மாத நிலவரப்படி. அதாவது நம்ம நாட்டில் 811 மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா 1000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும். இந்த விகிதத்தில் 1:1000 அப்படிங்கிற விகிதத்தில் அதாவது மருத்துவர் மற்றும் மக்கள் தொகை விகிதம் இருக்கணும்னு உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்குது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான மருத்துவர்கள் இருக்கிறாங்க 1:811 அப்படிங்கிற விகிதத்தில். அடுத்து 8வது கேள்வி, கொதிகலன்கள் மசோதா 2024 கீழ்கண்ட எந்த சட்டத்தை ரத்து செய்கிறது? கொதிகலன்கள் சட்டம் 1923. ஸோ 100 வருடங்கள் பழமையான கொதிகலன்கள் சட்டம் 1923 ரத்து செய்யும் வகையில் கொதிகலன்கள் மசோதா 2024 இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு.
ஸோ இந்த பில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து இப்போ பாஸ் ஆயிருக்கு, அதாவது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ராஜ்யசபானா மாநிலங்களவையில் கொதிகலன்கள் மசோதா 2024 இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து 1923 இயற்றப்பட்ட கொதிகலன்கள் சட்டத்தை ரத்து செய்யும் வகையில் தான் இந்த மசோதாவானது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த மசோதாவில் என்னெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, கொதிகலன்களுடைய ஒழுங்குமுறை, நீராவி கொதிகலன்கள் பார்த்தீங்கன்னா வெடிக்கக்கூடிய அபாயத்திலேருந்து உயிர்களை காப்பாற்றுறது, உடைமைகளை பாதுகாத்தல், நெக்ஸ்ட் கொதிகலன்களுக்குள்ள பணியாற்றக்கூடிய நபர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துதலுக்காக தான் இந்த மசோதா வந்து வழிவகுக்கும் வகையில் இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு ராஜ்யசபால. அடுத்து 9வது கேள்வி, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022 ஆண்டு. ஸோ 2022 தான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டமானது தொடங்கப்பட்டது. கவனிங்க, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் இது வந்து 2022 ஆண்டு மே 7 அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2024 to 25 நிதியாண்டில் 203 பணிகளை வந்து 5901 கோடியில் முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன திட்டம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிறது என்ன ஸ்கீம் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா மனு கொடுப்பாங்களே, இங்கே வந்து சாலைகளை வந்து போடணும், அதே மாதிரி எங்களுக்கு பட்டா வழங்கணும், அந்த மாதிரி மனுக்கள் அவங்க மக்களுடைய குறைகளை வந்து தீர்க்கும் வகையில், அவங்க குறைகளை சொல்லும் வகையில் மனு வந்து மக்கள் வழங்குவாங்க. ஸோ முதலமைச்சருக்கு வழங்குவாங்க. ஸோ அந்த மனுக்களை வந்து விசாரிச்சு அவங்களுக்கான குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டமானது 2022 அறிவிக்கப்பட்டது. 10வது கேள்வி, ஹரிமோவ் சக்தி பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா மலேசியா. இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே தான் ஹரிமோவ் சக்தி பயிற்சியானது நடத்தப்படுகிறது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கூட்டு ராணுவ பயிற்சி, இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தான் இந்த ஹரிமோவ் சக்தி பயிற்சி அப்படிங்கிறது. சாமுத்திர லக்ஷ்மணா அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே ஒரு கடல்சார் பயிற்சி, கூட்டு கடல்சார் பயிற்சியானது நடத்தப்படுகிறது. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சாமுத்திர லக்ஷ்மணா அப்படிங்கிற பேர்ல வந்து இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே கூட்டு கடற்படை பயிற்சி நடத்தப்படுது. மலேசியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஹரிமோவ் சக்திங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி மலேசியாவின் பஹாங் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்டாக் முகாமில் வந்து இந்த ஹரிமோவ் சக்தி பயிற்சியானது இந்திய ராணுவத்துக்கும் மலேசிய நாட்டின் ராணுவத்துக்கும் இடையே தொடங்கப்பட்டிருக்கு. முந்தைய வருஷம் பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலத்தின் உம்ரோய் கண்டோன்மெண்ட்ல இந்த பயிற்சியானது நடத்தப்பட்டது. அடுத்து 11வது கேள்வி, உலக மண் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 5. ஸோ ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 5 தான் மண் வளம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மண் வளத்தை காக்கிறதுக்காக, மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டம் வந்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டது. அந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் ஒரு இனமான பசுந்தாள் உரவிதை விநியோகம் கூட இந்த வருஷத்துல வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பசுந்தாள் உரவிதைகளை கொடுத்து விவசாயிகள் கொடுத்து அதை விளைவிச்சு மண் தரத்தை மேம்படுத்துறதுக்காக. ஸோ அதை ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ மண் வளத்தை மேம்படுத்தும் வகையில் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக மண் தினம் டிசம்பர் 5 அனுசரிக்கப்படுகிறது. தீம் என்ன அப்படின்னா, கேரிங் ஃபார் சாயில்ஸ், மெஷர், அடுத்து மானிட்டர், மேனேஜ் அப்படிங்கிறது, அதாவது மண்ணை பராமரித்தல், அதை அளவிடுதல், கண்காணித்தல், நிர்வகித்தல் அப்படிங்கிறத இந்த வருஷம் இந்த மண் தினத்திற்கான தீம். ஃபர்ஸ்ட் இந்த தினம் எப்போ அனுசரிக்கப்பட்டதுன்னா 2014 அனுசரிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிசம்பர் 1 அடுத்த வருஷம் நவம்பர் 30 வரைக்கும், அதாவது 1 yearக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் பேச்சுலர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 600 ரூபி. உங்களுக்கு வந்து டெய்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களே ஆட் பண்ணிடுவோம் 1 year சப்ஸ்கிரிப்ஷனில். வேறு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும், டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இது தவிர எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி குரூப் 2 அண்ட் குரூப் 2A ஹோல் பேட்ச் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மகாராஷ்டிர மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். 2வது கேள்வி, அம்ருத் பாரத் ரயில் நிலையம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023 ஆண்டு. 3வது கேள்வி,
நாட்டிலேயே முதன்முறையாக எந்த மாநிலத்தில் சிறைவாசிகள் உறவினர்களுடன் வீடியோ காலில் பேசுவதற்கான வசதி தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 4வது கேள்வி, விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலத்துக்கான விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 5வது கேள்வி, ஐநா பொதுச்சபை எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 193. 6வது கேள்வி, உலகிலேயே முதன்முறையாக பாலியல் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு மற்றும் ஓய்வூதியம் வழங்கும் சட்டத்தை எந்த நாடு இயற்றியுள்ளது? ஆன்சர் பெல்ஜியம். 7வது கேள்வி, நாட்டில் அதிக அலோபதி மருத்துவர்களை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. 8வது கேள்வி, கொதிகலன்கள் மசோதா 2024 கீழ்கண்ட எந்த சட்டத்தை ரத்து செய்கிறது? ஆன்சர் கொதிகலன்கள் சட்டம் 1923. 9வது கேள்வி, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. 10வது கேள்வி, ஹரிமோ சக்தி பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? இந்தியா மலேசியா. 11வது கேள்வி, உலக மண் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 5ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.